நீலகண்டா, மாஸ்டர் மகேந்திரன், ராம்கி, பப்ளு இவங்கலாம் நடிச்சு, ராகேஷ் மாதவன் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடில தமிழ் டப்டுல அவைலபிளா இருக்கிற ஒரு தெலுங்கு பிலிம் தான் இந்த நீலகண்டா. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு நல்ல ஸ்கூல்ல வந்து ஒரு நல்ல டாப்பரா இருக்கிறாரு மாஸ்டர் மகேந்திரன். இவர் படிக்கிற அந்த ஸ்கூல்ல இவர் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருக்காரு. இவர் வந்து இவரால ஊருக்கே ஒரு பெரிய பெருமை அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து நிறைய நிறைய பிரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற மாஸ்டர் மகேந்திரனை வந்து ஒரு நாள் வந்து நீ வந்து திருடிட்ட அப்படிங்கிற மாதிரி இவர் மேல ஒரு பழி வருது. இவங்க ஊரை பொறுத்தளவுல எந்த எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அது ராம்கி தான் அதுக்கு தீர்ப்பு வழங்குவாரு. ஒரு நாட்டாமமான்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவன் திருடினது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதனால இவனை வந்து ஊரை விட்டு தாண்டக்கூடாது. ஊர் எல்லையை இவன் தாண்டவே கூடாது. ஊருக்குள்ளேயே தான் இருக்கணும். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு இவன் ஊருக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாரு. நம்ம பார்த்த நாட்டாமை எல்லாருமே, "ஏன்டா பசுபதி, இவனை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்டா, இவன் கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாதா?" அப்படின்னு தானே இருக்கும். இது வித்தியாசமான ஒரு நாட்டாமையா இருக்காப்ல. அவர் கொடுத்த தீர்ப்பை இவர் ஃபாலோ பண்ணி ஒபே பண்ணி இவரெல்லாம் ஊரை விட்டு தாண்டாம வீட்டுக்குள்ளே இருக்கிறது, வேலையை பார்க்கறதுன்னு சொல்லி இவர் லைஃபே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருது. இவர் வந்து தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. அதுக்கு அவர்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல. இவர் தப்பு தப்பு பண்ணாததை நிரூபிச்சாரா, நிரூபிக்கலையா, திரும்ப இவர் வந்து எப்படி ஒரு லைஃப் வந்து பேக் டு நார்மல் ஆச்சா, ஆகலையா அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் தான் இந்த நீலகண்டா. டைரக்டர் வந்து மாஸ்டர் மகேந்திரனுக்கு ஒருவேளை ஃப்ரெண்டா, இல்ல ரொம்ப அவரோட ஃபேன் பாயா, இல்ல ரொம்ப இதான்னு தெரியல. ஒரு ஒரு இப்போ வந்து மாஸ்டர் மகேந்திரன் வந்து ஹீரோ நடிச்சு ரொம்ப கம்மியான படங்கள் தானே இருக்கு. நானுமே இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். பார்த்த மாதிரி ஞாபகம் வர படங்கள். இவ்வளவு கம்மியான டைம்லயே எதுக்கு இவ்வளவு இந்த அளவு அவரை சேஞ்ச் பண்ணணுங்கிறதா ஒரு ஆச்சரியம். நம்ம நம்ம காலங்காலமா பார்த்துக்கோங்களேன். ரஜினிகாந்த் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், பிரசாந்த், சிவகார்த்திகேயன் வரைக்கும் இப்ப எடுத்துக்கங்க. ஸ்டார்டிங்ல பண்ற படங்கள் வந்து ஒரு காமெடியா, ஒரு லவ் ஃபிலிம் அப்படிதான் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படங்கள்ல சின்ன சின்ன ஃபைட் ஆட் பண்ணுவாங்க. ஒரு ஃபைட் இருக்கும், 2 ஃபைட் இருக்கும், அப்படி ஆட் பண்ணுவாங்க. அப்படியே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்து எடுத்து அப்படியே ஆடியன்ஸ வந்து ஃபர்ஸ்ட் பழக்கப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கு வந்து மாறுவாங்க. ஒரு கமர்ஷியல் ஹீரோவா கன்வெர்ட் ஆவாங்க. ஓகேவா? இது வந்து நார்மல் நடக்கிறது. இப்ப சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்க்கிறப்ப ரெமோ படங்கள்லாம் சின்ன சின்ன ஃபைட் இருக்கும். அமரன், மதராசில தான் கம்ப்ளீட்டா ஒரு 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 ஆக்ஷன் ஹீரோவா கன்வெர்ட் ஆனது. ஓகே. இவர் வந்து 5 ஃபைட் பண்ணுவாரு. இவர் வந்து ஒரு 10 பேர போட்டு அடிச்சாருன்னா, அது நம்புற மாரி இருக்குன்னு ஆடியன்ஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் வந்து சேஞ்ச் ஆனாங்க. இந்த மாரி இவ்வளவு பெரிய லாங் கேப் எடுத்துக்காம, சடனா ஒரு படத்துல வந்து அதுவும் ரொம்ப ஓவரா இருக்கிற மாரி இருக்கு ஒரு சில இடங்கள்ல. மகேந்திரன் வந்து இந்த மாரி ஸ்டண்ட் சீக்வென்ஸ ரொம்ப எதார்த்தமா, நேச்சுரா பண்ணக்கூடிய ஆளா இருந்தாலும், இந்த மீட்டர் ஓவரா இருக்கு. படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ ஓகே. அத ஒரு டாப் ஹீரோஸ்க்கு பண்ண வேண்டிய எல்லா எலமென்ட் வச்சிருக்காங்க. படத்துல இவர் ஸ்டைல்லாம் பண்றாரு. அப்படி ஒரு ஸ்டைல் பண்றாரு. இப்ப ஸ்டைல் பண்ண வேண்டாம்னு சொல்லல. இவ்வளவு சீக்கிரமா குயிக்கா ஷிஃப்ட் ஆகுறது ஆடியன்ஸ் ஏத்துக்குவாங்களாங்கிறது தான் என்னோட இது. அவ்வளவுதான். ஏத்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். மாஸ்டர் மகேந்திரன் கண்டிப்பா கொண்டாடப்படணும். ஆனா ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிறது தான் என்னோடது. சின்ன சின்னதா பண்ணிக்கலாமேங்கிற மாரி தான். படத்துல ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவா போட்டு அடி. ஒரு ஆளு ஒன் டவுன் மேட்ச் மாரி தான். இங்கிட்டு மாஸ்டர் மகேந்திரன் இருப்பாப்புல, அங்கிட்டு 5, 6, 10 பேர போட்டு கூட தொரத்தி தொரத்தி அடிப்பாரு. அந்த மாரியான ஃபைட் சீன்லாம் இருக்கு. பிசிக்காவுமே அவர் அதுக்கெல்லாம் ஓகே. டயலாக் பேசுறதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. எடுத்த உடனே இந்த மாரிங்கிறதெல்லாம் டேய் ஓவர்ரா அப்படிங்கிற ஃபீல்லாம் குடுக்குது. ராம்கி கிட்ட மகேந்திரன் வந்து ஒரு டயலாக் பேசுவாரு. அப்படி அந்த டயலாக் பேசுற டைம்ல பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படி ஏதோ ஒண்ணு எடுத்து இங்க வைப்பாரு. அதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கும். பார்க்கிறப்ப எனக்கு அப்பதான் தெரியும். இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அநியாயத்துக்கு பண்றீங்கப்பா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அது மாரி படத்துல பேசக்கூடிய டயலாக்லாம் தமிழ் டப்டுனால அப்படி இருக்கா? அப்படிலாம் தெரியல. நிறைய டயலாக் வந்து ஆக்ரோஷமா இருக்கு. பேசுறாங்க. ஆனா சிரிப்பு வர மாரி தான் இருக்கு எனக்கெல்லாம். என்னடா என்னென்னமோ பேசுறீங்க அப்படிங்கிற மாரி தான் ஃபீல் பண்ணுச்சு. மத்தபடி இவர் நடிச்சது வந்து நடிப்புல எந்த குறையுமே இல்ல. டைரக்டர் ஏன் இந்த அளவு அவர வந்து யூஸ் பண்ணாருங்கிறது தான் பிரச்சனை. கொஞ்சம் கொஞ்சமா தான் பழக்கணுங்கிறது என்னோட ஒப்பீனியன் அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இது கிளிக் ஆச்சுன்னா, இப்ப ஓடிடில படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பெருசா கிளிக் ஆச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பர் சந்தோஷம் தான். அப்படி ஆகலன்னா தேவையில்லாத வேலை தானே அப்படிங்கிற மாரி தான் ஃபீல் பண்ண வச்சுச்சு. ராம்கியோட கதாபாத்திரம் ரொம்ப பயங்கரமான கதாபாத்திரம் படத்துக்குள்ள. ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஒரு நாட்டாம, ஒரு ஊர்ல ஒரு சொல்றத கேட்கிற ஆள், ஒரு ரொம்ப நல்ல மனிதன். தப்புனா தப்பு தான். தப்புன்னு சொல்லி, தன் தம்பியவே கொன்ன ஒரு ஆள் அப்படிங்கிற மாரி அந்த ஆரம்பிக்கிற அந்த ஒரு கேரக்டரா இருக்கு. முடியிறப்ப டோட்டலா வேற ஒரு இதுல முடியும். பப்ளுவும் அப்படிதான்.
தான் லவ் பண்ற பொண்ணோட அப்பாவை நடிச்சிருக்கிறாரு. இது ஒரு எப்படி சொல்ல, இதுவே ஒரு ஆணவம் பிடிச்ச கேரக்டர் தான். ஊர் மக்கள்லாம் எனக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா அது வந்து முடியிற இடம் வந்து ரொம்ப சப்பையா, அசால்ட்டா முடிச்சு விட்டுருவாரு மகேந்திரன். அந்த மாதிரி இருந்துச்சு. படம் வந்து இதான் படத்தோட டிராவல் இப்படிதான் இருக்க போகுது. படத்தோட கிளைமேக்ஸ் வந்து இவர் வந்து தான் தப்பு பண்ணாரா, பண்ணலையா அப்படிங்க நிரூபிக்க போறாருங்கிறதா ஓகேவா? எப்படி நிரூபிச்சாருங்கிற ஜோன்லயே படம் போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குங்கிறது தான். இடையில தேவையில்லாம லவ்லாம் படத்துல தேவையில்ல. இப்ப இந்த படத்துல பப்ளு லவ் வந்தனால தான் பப்ளு உள்ள வராரு. எதுக்கு லவ்? எதுக்கு பப்ளு? அப்படிங்கிற கொஸ்டின் தான். அவர் வந்தனால என்ன ஒண்ணுமே இல்ல. அவர் வந்தனால கதைய வந்து வேற ஒரு ஜோனுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. கிடையவே இல்ல. ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. மத்தபடி படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க் ஆகட்டும், படத்தோட மியூசிக்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதான் சொல்றோம்ல, ஒரு மாஸ் ஹீரோக்கு என்னென்ன மாரி பண்ணணுமோ எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பாத்தீங்கன்னா, நீலகண்டா நீலகண்டா அந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தான் இது ஓவரா தெரியுதா? இல்ல ஒருவேள இவர் உண்மையிலேயே மாஸ்டர் மகேந்திரன் வந்து ஒரு கமர்ஷியலா கன்வெர்ட் ஆயிட்டாரா? அப்படி ஒண்ணும் எந்த ஒரு படமும் நான் பார்த்த மாரி ஞாபகம் இல்ல. ஒரு ஃபேமஸான படம் தான் கண்டிப்பா பார்த்திருப்பேன். அப்படி எதுவும் தெரியல. ஒருவேள தெலுங்குல அவருக்கு பயங்கரமான பயங்கரமான ரசிகர் பட்டாளம் அவருக்கு இருக்கா? அப்படின்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. தெரியல. ஓகேவா? அப்படி இருக்கணும் தான் என்னோட ஆசையும் கூட. இருந்தா சந்தோஷம் தான். அந்த மாரி தான். அப்புறம் பப்ளுவோட கேரக்டர் அந்த மாரி படத்துல ஸ்கிரீன் பிளே கிரிப்பா இல்ல. உன்ட்ட வந்து ஸ்டோரி ஓகே. சூப்பரான சினிமாட்டோகிராஃபி ஒர்க் இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. ஆனா ஸ்கிரீன் பிளே நல்லா இல்ல. ஆடியன்ஸ் எங்கேஜா வச்சுக்கிற அந்த ஒரு 2 1/2 மணி நேரம், 2 3/4 மணி நேரம் இருக்கு நினைக்கிறேன் டியூரேஷன் கரெக்ட்டா. அது வந்து ஒரு கிரிப்பா, ஒரு பயங்கர சர்ப்ரைசிங்கான எலமெண்ட் எதுவுமே இல்ல. சரி இது இல்லனாலும் பரவால்ல. ஆடியன்ஸ் எங்கேஜா வச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. காமெடி. அதாவது உன் படத்துல ஒழுங்கா இருக்காயா? காமெடிய வச்சு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கலாமா? இப்ப காமெடி நல்லா ஒர்க் ஆச்சு வச்சுக்கோங்களேன். படத்தோட டியூரேஷன் எவ்வளவு இருந்தாலுமே நமக்கு அது பெரிய பிரச்சனையா தெரியாது. அப்படி இருக்கான்னு கேட்டா, அதுவுமே இல்ல. எதுக்கு படத்துக்குள்ள லவ்? அது தேவையில்லாம ஒரு 2, 3 அதுக்கு அத வச்சு 2, 3 லவ் சாங் எதுக்குன்னே தெரியல. ஓகே கிளைமாக்ஸ்ல ஒரு விறுவிறுப்பு இருக்கு. கிளைமாக்ஸ் லாஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துக்கு கூட ஒரு ஒரு விறுவிறுப்பு இருக்கு. இவர் வந்து ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாராங்கிற மாரி இருக்கு. அங்க தான் சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகுது. அது வரைக்கும் இந்த பிட்வீன் கேப்ல இருக்குல்ல படம். தேவையே இல்லங்கிறபடி. இப்படிலாம் இப்பதான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சன் நெக்ஸ்ட் தானே அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன். என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கிரிப்பாவே ஓகே சூப்பரா இருக்கு. ஒரு நிமிர்ந்து உட்கார்ந்தோம் கிடையாது. நிமிர்ந்தே உட்கார்ந்தாலும் இப்படி உட்கார்ந்து படுக்க வச்சிருது நம்மள படம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி படத்துல வந்து காமெடிலாம் இருக்கு. ஒரு 2, 3 ஆர்டிஸ்ட போட்டிருந்தாங்க. சிரிப்பு மட்டும் தான் வரல எனக்கு. உங்களுக்கு எதுவும் வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. படம் வந்து நீங்க பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா, படத்துல வந்து ஏதாவது வல்கரான காட்சிகள் குழந்தைகளோட பார்க்கணும்னு நினைக்கிறோம். இது வல்கரான ரொம்ப அசிங்கமான, ஆபாசமான காட்சிகள் அது கிடையாது. எரிச்சல் படுத்துற மாரி சீன் இருக்கான்னு கேட்டா, அது கொஞ்சம் அங்கங்க எனக்கெல்லாம் எரிச்சல் வந்துச்சு. மாஸ்டர் மகேந்திரன் அப்படி அப்படி பண்றப்ப, அப்படி சடனா தூக்கி அடிக்கிறப்ப, அப்ப அந்த மாரி இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் ஓவருங்க உனக்கு அப்படிங்கிற ஃபீல்லாம் குடுத்துச்சு. ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் கொண்டாட தான் போறோம். சண்டே டவுட்டே இல்ல. அது அந்த மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. படம் வந்து நீங்க பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா, சன் நெக்ஸ்ட்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் உங்களுக்கு நான் சொன்ன ரிவ்யூஸோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சா, இல்ல எனக்கு வந்து மாஸ்டர் மகேந்திரனோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அவரு பண்ற அந்த ஒவ்வொரு ஸ்டன் சீக்வென்ஸ், அவர் பேசுற மாஸ் வசனங்கள்லாம் நான் கொண்டாடினேன். சூப்பரா இருக்காரு. ஒரு ஒரு கமர்ஷியல் ஹீரோவா, ஒரு ஆக்ஷன் ஹீரோவா கன்வெர்ட் ஆயிட்டாரு ப்ரோ. கரெக்ட்டா தான் ப்ரோ இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சூப்பர். அப்படி யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இது என்னோட ஒப்பீனியன் தானே. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என் ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் மறக்காம ஷேர் பண்ணுங்க. லவ் போர்ஷன்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே ரொம்ப என்கேஜா இருந்துச்சு ப்ரோ. எனக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா படத்த ஸ்டார்ட் பண்ணதுலருந்து எண்ட் வரைக்கும் நான் அப்படியே கேமராவே பார்த்து, ஃபோனே பார்த்து படத்த வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா பார்த்தேன் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிறேன். வேற ஏதாவது படத்த ரிவ்யூ பண்ண நெனச்சீங்க அப்படின்னா, அத சொல்லுங்க. என்னோட ஹானஸ்ட்டான ஒப்பீனியன எனக்கு அது எப்படி புரிஞ்சுச்சு, எனக்கு அது கனெக்ட் ஆச்சா, ஆகலையா அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.